வணக்கம் நண்பர்களே. முதலமைச்சர் விஜய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஆஹா ஓஹோன்னு புகழ்றாரு. என்ன காரணம்னா, தமிழகத்தில் சமூக நீதி கணக்காய்வு நடத்தப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு ஆளுநர் உரையில வெளிப்பட்டது. இதுக்கு ரொம்ப பாராட்டு தெரிவிச்சிட்டாரு டாக்டர் அன்புமணி ராமதாஸ். உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த அறிவிப்பு பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு தன்னுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பை முடிச்ச பிறகுதான் தமிழகத்துல சமூக நீதி கணக்காய்வு நடத்தப்படும். இது அறிவிப்பு. அதுக்கு ஒரு கால வரையறை இருக்கு. ஆனா நடத்த போறதா தமிழக அரசு சொன்னதே போதும் அப்படின்னு டாக்டர் ராமதாஸ் நினைக்கிறார். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, எப்படி பாராட்டுறது, எந்த வழியில முதலமைச்சர் விஜயோடைய செயல்பாடுகளை பாராட்டுறது அப்படின்னு நிறைய கட்சிக்காரங்க வாய்ப்புகளை தேடிட்டு இருக்காங்க. இந்த ஆளுநர் உரையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் சண்முகம் ரொம்ப விரிவா பாராட்டிட்டாரு. நிறைய பேர் பாராட்டி தான் இருக்காங்க. ஏன்னா இது ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு உரை. முக்கியமா சொல்ல போனா மத்திய அரசுக்கு எதிரான அம்சங்கள் அதில் இருக்கு. ஆளுநர் வாசிச்சாலும் கூட மத்திய அரசு எந்த காரணத்துக்கு கொண்டும் மும்மொழி கொள்கையை திணிக்க முடியாது, இருமொழி கொள்கை தான் தமிழகத்தில் இருக்கும், கல்விக் கொள்கை தொடர்பான விஷயங்கள்ல தமிழகத்திற்கு நிதியை தடுக்கக்கூடாது, இப்படி எல்லாம் அதுல சொன்னது மூலமாக பல கட்சிகளுடைய பாராட்டை இது பெற்றிருக்கு. ஆனா அன்புமணி ராமதாஸ் சொன்னதன் மூலமாக இன்னும் கூட இந்த அரசோட தாவேகாவோட பாமக நெருங்கிட்டு வருதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. சந்தேகம் என்னங்க, நெருங்கிட்டு வருது. இதுல என்னன்னா, தாவேகாவுடைய அமைச்சரவையில விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய வன்னியரசு அமைச்சரா பதவி வகிக்கிறாரு. இந்த சமயத்துல பாமகவும் வந்துருமோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு இல்லையா? அந்த இடத்துல சந்தேகம் சொல்லலாம். ஏன்னா பாமக இருக்கும் இடத்தில் விசிகா இருக்காது அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாங்க. என்னன்னா, விசிகாவுடைய அமைச்சர் வன்னியரசுக்கு கொடுக்கப்பட்ட சமூக நீதித்துறை இதெல்லாம் வேண்டாங்க, கொஞ்சம் நல்ல அமைச்சரவையா கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்களாம். இதுல கொஞ்சம் தாவேகா தலைமை கொஞ்சம் அதிருப்தியில் இருக்குன்னு சொல்லப்படுது. ஏன்னா இப்பதான் அமைச்சரவை வந்து அரசு அமைத்து ஒரு 1.5 மாதங்கள் கூட ஆகல. இதுல உள்ள எனக்கு இந்த அமைச்சரவை வேண்டாம், அந்த அமைச்சரவை வேண்டாம்னு கேட்கறது அப்படிங்கிறது ஒரு இப்போதைக்கு நெருடல் தர வேண்டாம் அப்படின்னு முதலமைச்சர் நினைக்கிறதா தெரியுது. என்னன்னா, முக்கியமா என்னன்னா, தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கறதுலயே திருமாவளவன் பல்வேறு கருத்துக்களை பல்வேறு சமயங்கள்ல சொல்லிட்டு வர்றாரு. முதல்ல ஆதரவு கொடுக்கணுமா, இடதுசாரிகள் கொடுத்தாங்க கொடுப்போம்னு சொல்லிட்டு ஒரு நாள் காணாம போயிட்டார். ஏன்னா அவரை முதலமைச்சர் ஆக்குறதா திமுகவும் அண்ணா திமுகவும் அப்படியே பாவலா காமிச்சிட்டு இருந்தாங்க. சரி, ஒரு நாள் முதலமைச்சர் கிடைத்தாலும் பரவாயில்லை அப்படிலாம் சொல்லிக்கிட்டாங்க. திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் தாவேகா வந்துடக்கூடாது, முக்கியமா திமுகவுக்கு தாவேகா வந்துடக்கூடாதுங்கிற எண்ணம் இருந்தது. அதுக்காக யாரையெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு நினைச்சாங்க. அதுலயும் திருமாவளவனும் போய் கொஞ்ச நாள் மாட்டிக்கிட்டாரு. அப்புறம் ஆதரவு கொடுத்தது ஏன் அப்படின்னா, இந்த அரசுக்கு ஆதரவு கொடுக்கலாம்னு நினைச்சோம் அப்படின்னு நினைச்சிட்டு, அப்புறம் இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, அவங்களுக்கு நம்பகத்தன்மை கொடுக்கறதுக்காக ஆதரவு கொடுத்தோம் அப்படிங்கிறாரு. ஏன்னா நம்பணுமா இவங்களை, நாங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் அமைச்சரவை விலகி விடுவோம் இப்படின்னு குண்டு தூக்கியும் போடுறாரு. விலகி எங்கே போவாங்க? திமுக கூட்டணிக்கா? திமுக கூட்டணியில இப்போ கூட்டணிகளே இல்லாத நிலைமை வந்துருச்சா? காங்கிரஸும் வந்தாச்சு, இடதுசாரிகளும் கூட்டணியில இல்லை அப்படின்னு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லிட்டாங்க. ஐயுஎம்எல் வந்துட்டாங்க. இப்போ விசிகா மட்டுமா திமுக போயிட்டு நிக்க போகுது? அதுக்கு வாய்ப்பு இல்லை. இருக்கிற இடத்துல கொஞ்சம் நம்பிக்கையோடு இருக்காமல்ல. இந்த சமயத்தில் தான் எப்போ ஒரு சூழல் உருவாகும் அப்படின்னு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஏன் சௌமியா அன்புமணிக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுத்தா வேண்டான்னு சொல்லிடுவாங்களா? இல்லைன்னு கூட சொல்லிடுவாங்களா? எல்லாம் அரசியல் கணக்கு இருக்குங்க. ஒருவேளை அதிக அளவுக்கான வன்னியர் சமூக மக்களை வாக்கு வங்கியாக கொண்டிருக்கின்ற பாமகவுக்கு கொடுத்தால் அது விசிகாவுக்கு நெருடலாக இருக்குமா? இல்லாவிட்டால் தாவேகாவுக்கு அதிக அளவுக்கான பெருமளவு வாக்கு வங்கியாக இருக்கின்ற பட்டியலின சமூக மக்களுக்கு நெருடலாக இருக்குமா? இதெல்லாம் தாவேகா தலைமைக்கு, முக்கியமாக திரு விஜய்க்கு ஒரு கன்சர்னிங்கான ஒரு கவனத்துக்குரிய அம்சமா இருக்கு. ஆனா திரு விஜயை பொறுத்த வரைக்கும் கட்சி சார்பு மீறி ஜாதி மத பேதங்கள் எல்லாம் தாண்டிய ஒரு கட்சியாக அந்த கட்சி கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் நிரூபிச்சிருக்கு. அதை யாரும் மறுக்க முடியாது. இப்பொழுது கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த தலைவர் சி மகேந்திரன் தாவேகால போய் சேர்ந்த போது கூட என்ன சொன்னாருன்னா, ஜாதி மதங்களை ஒழித்து விட்டது அப்படின்னு நேரடியா சொல்றாருங்க. ஆனா ஒழிக்கல. ஆனா அது பாகுபாடு இல்லாமல் வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படலாம், எம்எல்ஏக்களாக தேர்ந்தெடுக்கப்படலாம் அப்படிங்கிறத தாவேகாவோட வெற்றி காமிச்சிருக்கு. அதே மாதிரி யாரா இருந்தாலும் பணம் செலவெல்லாம் செய்யவே வேண்டாம், யாராக இருந்தாலும் அங்க ஒரு எம்எல்ஏ ஆகலாம் அப்படிங்கிறதையும் தாவேகாவோட வெற்றி காமிச்சிருக்கு. இது எல்லாம் எதை காமிக்குது அப்படின்னா, ஒரு மாறுபடுகின்ற ஒரு அரசியல் சூழ்நிலை உருவாகிட்டு இருக்கு. சரி, பாமகவும் இருக்கட்டும், விசிகாவும் இருக்கட்டும், அப்படிங்கிற நிலைமை வரலாம் இல்ல. இதுல என்ன இருக்கு? விசிகா போயிருமோ, போய் எங்கே போகுது? அதிமுக கூட்டணிக்கு போகுதா, இல்ல திமுக கூட்டணிக்கு போகுதா? இருந்து அவங்களும் அமைச்சர்கள் இருக்கலாம் தானே. இதற்கான ஒரு வாய்ப்புகளை எப்பவுமே பாமகவுடைய தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வெளிப்படுத்திட்டே இருக்கிறார். அவருக்கு மத்தியில ஒரு அமைச்சர் பதவி கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு.
ஆனால் தமிழகத்தில் ஒரு அமைச்சராவது என்பதுதான் அந்த கட்சியுடைய வளர்ச்சிக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா ஒரு எம்எல்ஏ இருக்காங்க, எம்எல்ஏ மூலம் பல எம்எல்ஏக்கள் உருவாவாங்க, அது நம்முடைய தொகுதிக்கு பயன்படுத்தலாம், இதெல்லாமே இருக்கு. மத்திய அமைச்சர் பதவிங்கிறது குறைவில்லை, அது ஒரு முக்கியமான ஒரு பதவி தான், ரொம்ப வெயிட்டான பதவி தான். ஆனா மாநிலத்திலும் ஒரு அமைச்சர் பதவி கிடைத்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இப்போதைக்கு ஹவுஸ்ஃபுல்லா தான் இருக்கு, அமைச்சர் பதவி எதுவும் காலி இல்லை. இதனால பாமக பாராட்டுது, சிபிஎம் பாராட்டுது, எதிர்கட்சிகளா இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி வழக்கம் போல ஒரு எதிர்கட்சி தலைவர் போலவே விவசாயிகளுக்கு உரிய திட்டங்கள் செயல்படுத்தப்படவில்லை, மக்கள் நலன் காக்கப்படவில்லை, ஒரு வெற்று அறிவிப்பாக இருக்கிறது அப்படின்னு பட்டும் படாம சொல்லிட்டு போயிட்டாரு. ஏன்னா அவர் ரொம்பவும் ஆளுநர் உரைக்கு எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது. ஏன்னா இன்னும் கூட பாஜகவோட கொஞ்சம் உறவு பாராட்டிட்டு தான் இருக்காரு. திமுக தான் வச்சு நிறைய விமர்சனம் பண்றாங்க. திரு உதயநிதி ஸ்டாலின் எப்பவுமே இல்லாம பிட்டை வச்சுக்கிட்டு பிரஸ் மீட் பண்றாருங்க. நீங்க பார்த்திருப்பீங்க, யாராவது பிரஸ் மீட்டை பிட்டை வச்சுட்டு பண்ணுவாங்களா? ஏன் பிரஸ்ஸை பாக்குறது இல்லை, ஏன் பிரஸ்ஸை பாக்குறது இல்லை அப்படின்னு முதலமைச்சர் விஜய் எல்லாரும் கேட்கறாங்கல்ல. இப்போ உதயநிதி ஸ்டாலின் எத்தனை தடவை பிரஸ்ஸை பார்த்துருப்பாரு, என்னென்ன பேசவும் எழுதி வச்சுட்டு வந்துட்டாரு. இதெல்லாம் சொல்லணும் இல்லைங்க, இது கண்டென்ட் கொடுக்குற அறிவிப்பு, அது ரீல்ஸ் கண்டென்ட் கொடுக்குற. எத்தனை நாள் தாங்க ரீல்ஸை பத்தி பேசிட்டு இருப்பீங்க? மக்கள்லாம் தாண்டிட்டாங்க. ரீல்ஸ் எல்லாருடைய வாழ்க்கையில ஒரு அம்சமாயி போகுது. எல்லாரும் ரீல்ஸை பாக்குற நிலைமைக்கு வந்தாங்க. இது ரீல்ஸை பத்தியே பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? திமுக ரீல்ஸுக்கான முயற்சி எடுக்கலையா? அண்ணா திமுக ரீல்ஸுக்கான முயற்சி எடுக்கலையா? என்ன திமுகவுக்கும் இதுல ஒரு லைப்பு ஏற்படலையா? இல்ல தாவேகாவுக்கும் பாஜகவுக்கும் ரகசிய உறவு இருக்கிறதுயா? அப்படியே படிச்சுட்டாங்க ரகசிய உறவா? திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ரகசிய உறவு இருக்கலையா? மக்கள் அதை பத்தி பேச மாட்டாங்களா? நிறைய பேர் என்ன விமர்சனம் பண்றாங்கன்னா, ரொம்ப ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் பேசுறாரு, ரொம்ப போர் அடிக்கிறாரு. ஒரு எதிர்கட்சி தலைவரா இன்னும் கூட பொறுமையாக இருந்து ஆக்கப்பூர்வமான அம்சங்களை கொடுக்கிற மாதிரி இல்லாம பிரஸ் மீட்ல எல்லாம் வேஸ்ட் பண்றாரு. எல்லாரும் நேத்து சட்டப்பேரவை கூட்டத்தொடர்ல பேசுங்க சிஎம் அப்படின்னு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு தான் உள்ள வந்தாங்க. அவங்களால வெளியேற்றவே இல்லையே. அதெல்லாம் செஞ்சா ஒரு பெரிய நியூஸ் ஆகும், அது ஒரு பெரிய பரவலா போகும், அதனால இருந்துட்டு போங்க அப்படின்னு விட்டாங்க. இதெல்லாம் இந்த அரசோடைய ஒரு மாறுபட்ட கோணங்களை காமிக்குது. இதெல்லாம் மறுக்க முடியாத உண்மைங்க. அப்போ இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற எந்த தருணத்துல சட்டப்பேரவையில மேகதாட்டுவில் அணை கட்டக்கூடாது என்பதற்காக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டது. இதன் மூலமாக பல்வேறு தரப்பு மக்களையும் ஒரே வகையில் திருப்திப்படுத்தக்கூடிய அரசாக இது இருக்கும். மக்களுக்கு என்ன வேண்டுமோ, அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கின்ற மாதிரி என்னென்ன அம்சங்கள் இருக்குமோ அவர்கள் எல்லாம் வாயெடுத்து போகின்ற வகையிலான திட்டங்களையும் இந்த அரசு கொண்டு வரும் அப்படிங்கிறத காமிச்சது. இன்று இரங்கல் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதுல மேகதாட்டுவில் அணை கட்டப்படக்கூடாது என்பதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஒரு முதலமைச்சர் ஏதோ பேச மாட்டாரு, முதலமைச்சர் ஏதோ கண்டுக்க மாட்டாருன்னு இல்ல, அவர் ஒரு முக்கியமான அரசியல்வாதிங்க. சும்மா இருக்கிறதுக்கு யாரும் முதலமைச்சர் ஆயிட முடியாதுங்க. ஒரு திரைப்பட பிம்பம் மட்டும் முதலமைச்சர் ஆயிட முடியாது. நுணுக்கமான அரசியல் அறிவு இருந்தாதான் அரசியல் மேல வர முடியும். இதுல எம்ஜிஆர் நிரூபிச்சிருக்கிறாரு, ஜெயலலிதா நிரூபிச்சிருக்காங்க. ஏன் எல்லாரும் திராவிட கட்சிகள் எல்லாரும் சினிமாக்காரங்க தானே, எல்லாரும் நிரூபிச்சிருக்காங்க. அதுல திரு விஜய் அவர்களும் நிரூபிச்சிருக்கிறாரு, அதை தொடர்ந்து செயல்படுத்திட்டு இருக்கிறாரு. இன்னும் கூட்டணி கட்சிகள் இதுல மதிமுகவை பார்த்தோம்னா அந்த 2 எம்எல்ஏக்கள் தனியா போய் உட்கார்றாங்க. என்னங்க நாங்க தனியா தான் உட்காருவோம், என்ன தனியா போயிட்டீங்களா? நம்ம தனியா போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நிலைமை உருவாயிட்டாங்க. இதெல்லாம் தனியா போய் திமுகவை தனியா விட்டுருவாங்க போல இருக்கு. அதுதான் இன்னைக்கு நிலைமை. நன்றி, வணக்கம்.